இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஹமாஸ் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியது. இதில் 40,000-க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள அதே நேரம் இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஹமாஸ் அமைப்புக்கு ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லா அமைப்பு மறைமுக உதவி செய்து வருவதாக தொடர்ந்து இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்த நிலையில் லெபனானில் இஸ்புல்லா அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது சமீபத்தில் 184 ஏவுகணைகளை வீசி பயங்கர தாக்குதலை நடத்தியதால் ஈரானின் தாக்குதல்களுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் உச்சத்தில் உள்ளது. மேலும் லெபனானில் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை வெடிக்க வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் பதற்றத்தையும் பரபரப்பையும் அதிகரித்தது. இந்த தாக்குதலை நடத்த தானே உத்தரவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஓரிரு நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் 90க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த தாக்குதலால் இஸ்ரேலில் சாலையில் கார்கள் பற்றி எறிவதாகவும் ஒரு வயது பெண் குழந்தை உட்பட சிலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது.